அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ரமலான் மாதத்திலே சஹர் நேர நிகழ்ச்சியாக பல தகவல்களை நம்முடைய ஜமா சார்பாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதில் அன்றாடம் நாம் பேண வேண்டிய துவாக்களையும் பார்த்து வருகிறோம். அந்த துவாக்களை பொறுத்தவரையில் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் இந்த டயத்தில் நீங்கள் இந்த துவாவை ஓதுங்க என்று வரையறுத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் சில துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் குர்ஆனில் எடுத்து பார்த்தால் அதில் சில குறிப்பிட்ட காரண காரியங்களுக்காக சில துவாக்களை நல்லவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்று இறைவன் எடுத்து சொல்லக்கூடிய சில நிகழ்வுகளையும் பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு தூங்கும்போது என்ன துவாவை ஓதணும், தூங்கி எழுந்த பிறகு என்ன துவாவை ஓதணும், பள்ளிவாசலுக்கு உள்ளே போகும்போது என்ன ஓதணும், பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது என்ன ஓதணும், அதுவெல்லாம் குறிப்பிட்ட டயத்தை நிர்ணயிச்சு இந்தந்த சந்தர்ப்பங்கள் இதை ஓதுங்க என்று சொல்லும்படி இருக்கும். அது அல்லாமல் குர்ஆனில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லவர்கள் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பல துவாக்களை அல்லாஹு தாலா எடுத்து சொல்லுகிறான். அப்படி குர்ஆனில் எடுத்து சொல்லப்படுவதனுடைய நோக்கமே இன்றைக்கு நாமும் அது போன்ற பிரார்த்தனைகளை எடுத்து சொல்ல வேண்டும், நாமும் அது போன்ற பிரார்த்தனைகளை ஓதுறது தப்பு இல்லை என்பதற்காகத்தான் நல்லவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 191, 192, 193, 194 இந்த 4 வசனங்களில் இறைவன் ஒரு துவாவை நமக்கு குர்ஆனிலே எடுத்து காட்டியிருக்கிறான். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன எதுக்குருன் அல்லாஹ் கியாமம் வ குஊதவ் வ அலா ஜுனூபிஹிம். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதே அவங்க அல்லாஹுவை கியாமன் நின்றவர்களாக நினைவு கூறுவார்கள், வ குஊதன் அமர்ந்தவர்களாக நினைவு கூறுவார்கள், வ அலா ஜுனூபிஹிம் அவங்க படுக்கையில் இருந்தாலும் அப்பையும் அவங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்து சொல்லுகிறான், வயத்தஃபக்கரூன ஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் அவர்கள் இந்த வானங்களையும் பூமியையும் சிந்தித்து பார்ப்பார்கள். வானத்தை பற்றி அவங்க சிந்தனை செஞ்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி பூமியில் ஒவ்வொரு இடங்களுக்கா போய் அங்கே அல்லாஹ்வினுடைய அதிசய படைப்புகள் எப்படி இருக்குது அந்த படைப்புகளை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு அடுத்து அப்படி சிந்தித்து பார்த்தவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சாங்க கடந்த காலத்தில் அதை அல்லாஹ் தாலா இங்கே எடுத்து சொல்லுகிறான். இதுதான் இப்போ நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிரார்த்தனை. இன்றைக்கு நாமும் பல இடங்களுக்கு போவோம், இறைவனுடைய அதிசய படைப்புகளை பார்ப்பதற்காக போவோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை எப்படி ஆகுதுன்னா, ஊருக்குள்ள நல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க, நல்ல பண்புகளை கடைபிடிக்கக்கூடியவங்க டூருக்கு கிளம்பி போகிறாங்கன்னு வைங்க, அப்படி டூருக்கு கிளம்பி போகும்போது நல்ல பண்புகளை கடைபிடிக்கிறது இல்லை, சிறந்த பண்புகளாக மார்க்க என்ன சொல்லுதோ கடைபிடிக்கிறது இல்லை. கேட்டால் இது ஜாலியாக இருக்க வேண்டிய நாட்கள் தானே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்கள் தானே என்று சொல்லி அந்த அற்ப ஜாலிக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் வெளியூருக்கு செல்லக்கூடியவர்கள் பல்வேறு மார்க்க சட்டங்களை மீறக்கூடியவங்களாக இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வானங்களை சிந்திச்சு பார்ப்பாங்க, பூமியில் ஒவ்வொரு இடங்களுக்கா போய் அந்த இடங்களை சிந்திச்சு பார்ப்பாங்க. அப்படி சிந்தனை செய்து பார்த்த பிறகு அதற்கு பிறகு அவங்களுடைய உள்ளங்களில் எந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டிருக்குது, அவங்க அல்லாஹ்ட்ட எப்படியெல்லாம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க என்ற அந்த துவாவை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு டூருக்கு போகும் பொழுது ஜாலியாக இருக்க வேண்டும் என்று மார்க்க சட்டத்தை மீறுறோமே, அதிலெல்லாம் நாம் டோட்டலாக விலகி வந்துடுவோம். விலகி முழுக்க முழுக்க அந்த டூருக்கு நாம் போகிறதே அது நம்மளுடைய ஈமான வலுவூட்டுற மாதிரியான காரியங்களாக அமையும். அப்படி என்ன அவங்க பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة
இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத் என்று இந்த ஒரு பிரார்த்தனையை அவர்கள் செய்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த பிரார்த்தனை நமக்கு என்னென்ன விஷயத்தை சொல்லி தருகிறது ஒவ்வொன்றாக பாருங்கள். ரப்பனா எங்கள் இறைவா, மா ஹலக்த ஹாதா இந்த ஒன்றை நீ படைக்கவில்லை, பாத்திலா வீணாக படைக்கவில்லை. பல அதிசய படைப்புகளை பார்க்கக்கூடியவர்கள், ஊரு ஃபுல்லா சுற்றி பார்க்கக்கூடியவர்கள், அங்கே இறைவனுடைய ஒவ்வொரு படைப்புகளை பார்க்கும் பொழுது அவங்க உள்ளத்துல எந்த எண்ணம் வருது? மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இது போன்ற அந்த படைப்புகளை நீ வீணாக படைக்கவில்லை. சுபஹானக நீயே தூயவன், ஃபகினா அஸாபன்னார் நரக வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாயாக. அப்ப அங்க அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சியை பார்க்கும் போது கூட அவங்களுக்கு எந்த சிந்தனை வருகிறது? மறுமையினுடைய சிந்தனை வருகிறது. அப்படி மறுமையினுடைய சிந்தனை வந்து ஃபகினா அஸாபன்னார் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாயாக. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி வரமாட்டேங்குதே. உள்ளுக்குள்ள துலகக்கூடிய ஆட்கள், உள்ளுக்குள்ள ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆட்கள், இப்படி உள்ளூர்ல இருக்கும் பொழுது சரியாக நடக்கக்கூடியவங்க, உள்ளூரை விட்டு வெளியூர் போகும் பொழுது நமக்கு தெரிஞ்ச முகங்கள் யாருமே இல்லையே, நாம எப்படி நடந்துக்கலாமே என்று பல நேரங்களில் தீமை செய்வதற்கு பயணத்தில் போகும் பொழுதும் வெளியூர்ல இருக்கும் பொழுதும் தீமை செய்யறதுக்கு பயன்படுத்துறோம். ஆனா அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் ஃபகினா அஸாபன்னார், அவங்க இறைவனுடைய அத்தாட்சியை பார்த்து விட்டு இறைவா அந்த நரக வேதனையில இருந்து நாங்க என்ன செய்யறோம், நீ எங்களை காப்பாயாக. அடுத்து இன்னும் சொல்லுவார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, இன்னக்க மன் துதுகிலின் நார நீ யாரை நரகத்தில் நுழைத்து விட்டாயோ அப்படிப்பட்டவர், ஃபகது அஹ்ஸைதஹு நீ அவரை இழிவுபடுத்தி விட்டாய். நரக வேதனையிலிருந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்கல்ல, இறைவா எங்களை காப்பாத்திருன்னு கேட்டாங்கல்ல, இப்படி கேட்டவங்க அடுத்து சொல்றாங்க, நீ யாரையெல்லாம் நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டாயோ அப்படி தள்ளிய நபர்கள் அத்துணை நபர்களும் ஃபகது அஹ்ஸைதா நீ அவர்களை இழிவுபடுத்தி விட்டாய். அடுத்து சொல்லுவார்கள், வமாலி ஸாலிமீன மின் அன்சார் இந்த அநியாயக்காரர்களுக்கு அங்கே உதவுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்களாம். அடுத்து ரப்பனா எங்கள் இறைவா, இன்னனா சமிஅனா நாங்கள் செவியுற்று விட்டோம், முனாதியை யுனாதிலில் ஈமான் ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நாங்கள் செவியுற்று விட்டோம். அந்த அழைப்பாரை எதை நோக்கி அழைக்கிறார்? அன் ஆமினு பி ரப்பிக்கும் நீங்கள் உங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நாங்கள் செவியுற்று விட்டோம். ஃபஆமன்னா எனவே நாங்கள் நம்பிக்கையும் கொண்டு விட்டோம். எங்களுக்கு யாராவது அந்த ஈமானின் பக்கம் அழைக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நம்பிக்கையும் கொண்டு விட்டோம். ரப்பனா எங்கள் இறைவா, ஃபக்ஃபிர் லனா துனூபனா எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு நீ மன்னிப்பாயாக. வ கஃபிர் அன்னா செய்யிஆத்தினா எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டும் நீ நீக்கி விடுவாயாக. வ தவஃபனா மஅல் அப்ரார் நல்லவர்களோடு நீ எங்களை கைப்பற்றி விடு. பாவத்தையும் நீ அகற்றிடு, தீமையை விட்டு எங்களை நீ ஒதுக்கி வைத்து விடு. வ தவஃபனா மஅல் அப்ரார் நல்லவர்களோடு எங்களை கைப்பற்றி விடு என்று கேட்டுவிட்டு அடுத்து இன்னும் சொல்லுவார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா, வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் உன்னுடைய தூதர்களுக்கு நீ எதை வாக்குறுதி கொடுத்தாயோ அதையே நீ எங்களுக்கும் வழங்கி விடுவாயாக. வலா துஹ்ஸினா எங்களை இழிவுபடுத்தி விடாதே. யௌமல் கியாமா மறுமை நாள்ல எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத் நீ வாக்கு மீறக்கூடியவனாக இல்லை என்று அந்த நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதாக சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய அதிசய படைப்பை பார்க்கும் பொழுது இறைவா நீ அதை சிந்திச்சு பார்த்து வீணா படைக்கலன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய மனநிலை எப்படியெல்லாம் வருதுன்னு பாருங்க. நரகத்திலிருந்து காப்பாத்துங்கிறாங்க. அதே மாதிரி நரகத்துல நீ ஒரு ஆளை சேர்த்துட்டனா நீ அவர்களை இழிவுபடுத்தியவன் என்று அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி அந்த அநியாயக்காரர்களுக்கு உதவுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். அடுத்து ஈமானை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் எங்கள்கிட்ட வந்தாருன்னா நாங்க அவங்களுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நம்பிக்கை கொள்வோம், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, எங்களுடைய தவறுகளை எங்களை விட்டு இல்லாமல் ஆக்கிவிடு, நல்லவர்களோடு எங்களை நீ கைப்பற்றி விடு என்றெல்லாம் தன்னுடைய அந்த ஈமானை வலிவூட்டக்கூடிய விதமாகவும்
தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நரகத்திலிருந்து தாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதை அல்லாஹ்விடத்தில் கோரிக்கையாக வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்து இறைவன் உன்னுடைய தூதருக்கு வாக்குறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியை எங்களுக்கு வழங்கிவிடு. அல்லாஹ் தூதர்மார்களுக்கு கொடுத்த வாக்குறுதினா என்ன? நிறைய இருக்கிறது. உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரா நூஹ் என்கிற ஒரு அத்தியாயத்தில் முழுக்க அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்தாங்க, அந்த மக்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அந்த நூஹ் நபிக்கு அல்லாஹ் வாக்கு கொடுத்தது என்ன, அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட், நீங்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலேயே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டாலேயே இறைவன் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு மன்னித்து விடுவான். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட். அப்ப இதுவெல்லாம் அல்லாஹ் தூதருக்கு வாக்குறுதியா கொடுத்திருந்தான பாவம் மன்னிக்கப்படும், மறுமையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்ப்பான். இன்னும் இறைவனுடைய அருள் வளம் மலைகள் வர வேண்டும்னு சொன்னாலும் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா அல்லாஹு தஆலா நம்ம பாவங்கள் மன்னிப்பதோடு நமக்கு மலைகளையும் இறக்கி அருள்வதாக குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்லி தர்றானே. அப்ப அதே போல் அது போன்ற வாக்குறுதிகளை இறைவன் எங்களுக்கும் நீ கொடுத்து விடு, எங்க பாவத்தை மன்னித்து விடு, மறுமை நாள்ல எங்களை நீ இழிவுபடுத்திராத. ஏன்னா நீ வாக்குறுதி கொடுத்தனா, மனுஷங்க வாக்குறுதி கொடுத்து பல நேரங்கள்ல மாறுவாங்க. நீ வாக்குறுதி கொடுத்து விட்டால் நீ வாக்குறுதி மீறாதவன், எனவே அந்த வாக்குறுதி எங்களுக்கு வழங்குவாயாக என்ற அல்லாஹ்வினுடைய அதிசய படைப்பை பார்க்கிற பொழுது நல்லவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக அல்லாஹ் சொல்றானே. இதே போன்ற அந்த பிரார்த்தனைகளையும் அதனுடைய உட்கருத்துக்களையும் நாமும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு நாமும் இப்போ வெளியே எங்கேயாவது போறோமா, இறைவனுடைய அதிசய படைப்புகளை காணுகிறோமா, காணக்கூடிய நேரத்தில் அதிலேயே லயித்து போயிடாம அல்லது அந்த சந்தர்ப்பத்தில் பாவத்தில் நாம போய் விழுந்து விடாமல் அதுவும் நம்மளுடைய ஈமானை வலுவூற்றக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். நம்முடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கோரக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும், மறுமை சிந்தனையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும் என்பதை இது போன்ற அந்த பிரார்த்தனைகள் மூலம் நாம் என்ன செஞ்சுக்கணும், நாம் கேட்பதன் மூலம் மறுமை சிந்தனையையும் மற்ற விஷயங்களையும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ அந்த பிரார்த்தனையை மீண்டும் நம்ம சொல்லித்தர்ற குரான்ல உள்ளதை இது நீங்க குரான்லேயே 3வது அத்தியாயத்தில் எடுத்து பார்த்துக்கலாம். 191, 192, 193, 194 ஆகிய வசனங்களை பார்த்துக்கிடலாம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைதஹு வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார் ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியை யுனாதி லில் ஈமான் அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகஃபிர் அன்னா செய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார் ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத். பார்ப்பதற்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமப்பட்டு படிச்சிட்டோம்னா அதனுடைய கருத்தை உணர்ந்து படிக்கிற பொழுது நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துறது போல நம்மளுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கோருவதை போல முழுக்க மறுமை அம்சத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறதுனால இது போன்ற அந்த பிரார்த்தனைகளை அதிகம் நாம் வெளியூரில் செல்லும் பொழுது சொல்லிக் கொள்வோமே, ஆனால் அது நமக்கு தீய எண்ணத்தை கொண்டு வருவதை விட்டும் ஒரு பாவத்தை நம்மளை கொண்டு போய் தள்ளுவதை விட்டும் அதை காக்கக்கூடிய ஒரு முக்கிய அரணாக இது போன்ற பிரார்த்தனைகள் இருக்கிறது. எனவே இது போன்ற அந்த பிரார்த்தனைகளை முறையாக மனனம் செய்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலேயும் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக என கூறி எனது இந்த துவா வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.